வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 91வது பாடல். முந்து தமிழ்மாலை கோடிக் கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முன்சர் மனைவாசல் தேடித் தேடி உழலாத்தே முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முத்தடிமை ஏனை ஆழத்தானு முனைமீத்தே தின்தி திமிதோதி தீதி தீதி தந்தன தான சென்செனகு சேக தாளத்தோடு நடனமாடும் சென்சிறிய கால் விசாலத் தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதே எப்போது வருவாயே. மொழிகளில் முந்தியுள்ள இந்த தமிழில் பாமாலைகளை கோடிக்கணக்கான சந்தப்பா வகைகளை நீண்டனவாக பாடி பாடி அழுகின்ற இந்த விலைமாதர்கள் இந்த மக்களின் வீட்டு வாசல்கள் எங்கே உள்ளன என்று தேடி தேடி அலையாமலும் இந்த முன்ஜென்ம வினை எப்போதே என்னை தொடராமல் ஓடிப்போகவும் பெண்ணாசை எப்போதும் அப்படியே தூரமே ஓடிப்போகவும் முந்த வேண்டும் என்ற ஆசை கொண்ட இந்த அடியேனை ஆண்டருளும் பொருட்டு பகவானே என் முன்னிலையில் நீங்கள் எப்படி வர வேண்டுமா? இந்த திந்தி திமிதோதி தீதி தீதி தந்தன தான சென்செனகு சேக இந்த தாளத்தோடு இந்த தாளத்திற்கேற்ப நடனம் செய்யும்படி சிவந்த சிறிய கால்களுடையதும் விரிந்த தோகையுடையதும் பரிசுத்தமான நன்மை நல்கும் பார்வை கொண்டதுமான தீரமும் செம்பொன் நிறத்தையும் கொண்ட அந்த மயில் மீது எப்போது தான் வரப்போகிறாயோ பகவானே என்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை மிக அருமையாக நமக்கு கோடிட்டு காமித்துள்ளார். அந்தன் மறைவேள்வி காவல்காரா. நம் முருகப்பெருமான் யாராம்? அழகிய அருள்மிக்க வேத வேள்விகளெல்லாம் காவல் புரியும் பெருமாளே. செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்காரா. செந்தமிழ் சொற்களாலான அந்த பாடல்களை மாலைகளாக அணிந்து கொள்பவனே. அண்டர் உபகாரா. தேவர்களுக்கெல்லாம் உபகாரியே. சேவற்காரா. சேவலை கொடியாக உடையவனே. முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா. யாரெல்லாம் சிரத்தின் மேல் கைகூப்பி தொழுகுகிறார்களோ அவர்களுக்கு அன்பு பூண்டவனே எங்கள் கந்த கடவுளே. குஞ்சுருவ ஏவும் வேலைக்காரா. கிரௌஞ்ச மலையையே ஊடுருவும்படி ஏவின வேர்க்கரத்தோனே அந்த வேலை கொண்டவனே. அந்தன் வெகுவான ரூபக்காரா. அழகுமிக பொழியும் திருவுருவம் கொண்டவனே. எழிலான சிற்றுமின் மேவு போகக்காரா. அழகு நிறைந்த அந்த தேவயானையை விரும்பும் இன்பம் வாய்ந்தவனே. விந்தை குறமாது வேலைக்காரா. அழகிய குறப்பெண் வள்ளியுடன் பொழுதுபோக்கும் மெய் காவலனே. சென்சொல் அடியார்கள் வாரக்காரா. இன்சொற்களால் போட்டும் இன்சொற்களால் போற்றும் அந்த அடியவர்கள் மீது அன்பு கொண்டவனே. எதிரான சென்சமரை மாயக்காரா. எதிர்த்து வரும் பெரும்போரில் பகைவரை மாய்க்கும் மாயக்காரனே. துங்கரண சூரைக்காரா. பெரும்போரில் சூரனையே சூறாவளி காற்று போல் அடித்து தள்ளியவர் யார்? நம் முருகப்பெருமான் அல்லவா? அதைதான் இங்கு சுட்டி காமித்துள்ளார். செந்திநகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. திருச்செந்தூர் நகரில் வாழும் ஆட்சித்திறன் படைத்த பெருமாளே என்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான வரிகள் அல்லவா?